இந்த காட்டுத்தீ காரணமாக இதுவரைக்கும் சுமார் 6000 ஏக்கர் நிலப்பரப்பு மொத்தமாக நாசமாகி இருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய அறிவிப்பு. நெத்தனியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலையிடி உச்சகட்டமான தலையிடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஊழியர்களுடைய பற்றாக்குறை, தீயணைப்பு வீரர்களுடைய பற்றாக்குறை உச்சமாக இருக்கிற காரணத்தினால அவங்க இன்றைக்கு வியாழக்கிழமை சுதந்திர தினம் என்று கொண்டாட இருந்தார்கள். யார் சுதந்திர தினம் கொண்டாடுறது? பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டை அபகரித்து ஒரு நாட்டை உண்டாக்கிவிட்டு சுதந்திரம்னா நீ யார்கிட்ட இருந்தா நாட்டை மீட்டெடுத்த சுதந்திரம் பெறதுக்கு? சுதந்திரம் பெறுவதாக இருந்தால் யார்த்தையாவது நாட்டை மீட்டெடுத்ததாக இருந்திருக்கணும். நீங்கள் தான் போய் அபகரிச்சிருக்கிறீல்ல, அபகரிச்சவன் சுதந்திர தினம் கொண்டாட போறேன் இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஒரு சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலுடைய ஜெருசலம், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதிகளில் ஆரம்பித்த காட்டுத்தீ பெரிய அளவில் தற்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் வரைக்கும் இந்த காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினமே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய நேரடி தலையீட்டின் பிரகாரம் தேசிய இடர்நிலை அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் எமர்ஜென்சி பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய காலை முதலாக நிறைய இராணுவத்தினரை அந்த பணிக்கு அவர்கள் அமர்த்தி இருப்பது மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளில் இருந்து உதவிகளை கோரிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படைகளுடைய ஜெருசலம் மாவட்டத்தினுடைய தளபதி ஷாமுவேல் ஃப்ரீட்மன் என்கிறவர் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னா, தற்போது நடந்து வரக்கூடிய இந்த தீ விபத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரியதொரு தீ விபத்தாக இது இருப்பது மட்டுமல்லாமல் நம் நாடு இப்படி ஒரு தீ விபத்தை காணும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த அளவுக்குண்டான ஒரு காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையை இன்றைக்கு அவர் விடுத்திருக்கிறார். ஏன்னா இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே இப்படியான அழிவை அவர்கள் காட்டு தீயில கண்டது கிடையாது. உடனடியாக சர்வதேச நாடுகளுடைய உதவிகள் அவங்க கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். மொத்தமாக புகை மூட்டமாக இஸ்ரேல் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம், எனி டைம் ஹெலிகாப்டர்ல ஒவ்வொரு இடத்திலையும் அவங்க அந்த தண்ணீர் தெளித்து அதே போன்று மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய நிறைய மெஷினரிஸை இறக்கிவிட்டு மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துகிற அது மாதிரியான காரியங்களை எல்லாம் காட்டு தீயை கட்டுப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் தற்போது செய்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம் காட்டு தீயினுடைய பரவல் எவ்வளவு உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்க முடியுமான காட்சிகளாக இருக்கிறது. அல் ஜசீரா தொடர்பான நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காட்டுத்தீ காரணமாக இதுவரைக்கும் சுமார் 6000 ஏக்கர் நிலப்பரப்பு மொத்தமாக நாசமாகி இருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய அறிவிப்பு. இந்த 6000 ஏக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவை அவங்க இன்றைக்கு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குண்டுகளை போட்டு நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக தீ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 1,20,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காசாவில் எதுவுமே எடுப்பதற்கு இல்லை. ஆனால் வெறும் 24 மணி நேரங்களுக்குள்ளாக 6000 ஏக்கர் சாம்பலாகி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இது கூட உறுதியான செய்தியாக சொல்ல முடியாது. ஏன்னா 60,000 ஏக்கர் எரிஞ்சாலும் இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியும். உலகத்திலேயே உண்மைக்கு பதிலாக பொய்யை மட்டுமே பேசுகிற ஒரு குரூப் இருப்பாங்கன்னா அது இவங்க தான். ஆனாலும் 6000 ஏக்கர் என்று சொல்றாங்கன்னா அதை விட பல மடங்காக இருக்கலாம் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிற நேரத்தில் தீயை அணைப்பதற்காக 163 தரைப்படை குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. 12 விமானங்கள் இதுவரைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா 12 தாண்டி அவங்களுக்கு அவர்களுடைய விமானங்கள் தீயை அணைப்பதற்கான பணியில் வேறு விமானங்கள் கிடையாது. அதனால இருக்கிற எது உச்சகட்டமோ அத்தனையுமே இறக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தீயணைப்பு குழுக்கள் 2வது நாளாகவும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இதுவரைக்கும் 23 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தீயிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு
உச்சகட்ட மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது என்கிற நிலையில 17 தீயணைப்பு வீரர்களும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெருசலம் டெல் அவீவ் உடனான ஹைவே சற்று நேரத்துக்கு முன்பதாக தேவையான அளவுக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட லெவல்ல பாதை திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய இத்தாலி, சைப்ரஸ் ஆகிய நாடுகளுடைய 8 தீயணைப்பு விமானங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிறது தி இஸ்ரேலி டைம்ஸ். இஸ்ரேலி டைம்ஸினுடைய கருத்து பிரகாரம் இன்னும் அந்த 8 தீயணைப்பு விமானங்கள் வந்து சேரல, ஆனா அவங்க அனுப்பி இருக்கிறதாக சொல்றாங்க. சைப்ரஸ் இஸ்ரேலோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதே நேரத்தில் இத்தாலியும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிற வகையில் அவங்க அனுப்பியிருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய சேனல் 20 தனியார் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இஸ்ரேல் பல நாடுகளிடத்தில் எங்களுக்கு உடனடியாக உங்கள் உதவி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தீயை அணைப்பதற்கான தீயணைப்பு வீரர்களை அனுப்பித்தாருங்கள், விமானங்களை அனுப்பித்தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்க. குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், செக் குடியரசு, ஸ்வீடன், அர்ஜென்டினா, ஸ்பெயின், வடக்கு மசிடோனியா, அதே போன்று அசர்பைஜான், ருமேனியா, குரேஷியா, கிரீஸ், பல்கேரியா இந்த நாடுகள் எல்லாவற்றிலையுமே அவங்க உதவி கேட்டிருக்கிறாங்க. சில நாடுகளை பார்த்தோம்னா இந்த நாடுகள்கிட்டையும் போயெல்லாம் உதவி கேட்கிற அளவுக்கு ஆயிட்டியலடா என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது. இந்த நாடுகளில் சில நாடுகள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரான்ஸ் அவர்களுடைய தீயணைப்பு விமானத்தை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அதை அனுப்பவில்லை. அனுப்புவோம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் எடுத்திருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குரேஷியாவில் இருந்து 3 விமானங்கள் நமக்கு உதவிக்காக வர இருக்கின்றன என்கிற செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஊழியர்களுடைய பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது. ஏன்னா தீயை அணைக்கணும், ஒருபுறம் காசாவில் யுத்தம் பண்ணணும், காசாவில் இருந்து உடனே யாரையும் வெளியேற்றவும் முடியாம இருக்குது. ஏன்னா அங்க பாலஸ்தீன ராணுவம் ரிப்பீட் அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிற காரணத்தினால் உள்நாட்டு குழப்பம் உச்சம் அடைந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று பணைய கைதிகளுடைய குடும்பத்தார் மிக பெரும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நெத்தன்யாகுவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலையிடி உச்சகட்டமான தலையிடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஊழியர்களுடைய பற்றாக்குறை, தீயணைப்பு வீரர்களுடைய பற்றாக்குறை உச்சமாக இருக்கிற காரணத்தினால அவங்க இன்றைக்கு வியாழக்கிழமை சுதந்திர தினம் என்று கொண்டாட இருந்தார்கள். யாருக்கு யார் சுதந்திர தினம் கொண்டாடுறது? பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டை அபகரித்து ஒரு நாட்டை உண்டாக்கிவிட்டு சுதந்திரம்னா நீ யார்கிட்ட இருந்தா நாட்டை மீட்டெடுத்த சுதந்திரம் பெறதுக்கு? சுதந்திரம் பெறுவதாக இருந்தால் யார்த்தையாவது நாட்டை மீட்டெடுத்ததாக இருந்திருக்கணும். நீங்க தான் போய் அபகரிச்சிருக்கிறீல்ல, அபகரிச்சவன் சுதந்திர தினம் கொண்டாட போறேன் இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஒரு சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அனைத்து சுதந்திர தின நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெருசலமுக்கு அருகில் இருக்கக்கூடிய 11 முக்கியமான இடங்களில் இன்னும் காட்டுத்தீ உச்சமாக பரவுகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம். அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம், இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல் கட்டமாக ஒரு 5 வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது, மற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம். அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 வீடுகளில் 4 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மேலே கூரை போடுகிற, அதே மாதிரி அதை பூசுகிற வேலைகள், மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. 5வது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். அது 1000 ரூபா, 2000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள்
செய்தித்தாளை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். டெல் அவீவினுடைய பல பகுதிகளில், இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவினுடைய பல பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவுகிறது. ஜெருசலம் மலைகளில் கடுமையான காட்டுத்தீ பரவுகிறது. பெய்த் மெய்ர் என்கிற பகுதி, அதே போன்று ஷோர்ஷ் என்கிற பகுதி, ஷாரல் ஹயாக் என்கிற ஒரு பகுதி, அதே போன்று நெவ் இலன் என்கிற ஒரு பகுதி, மெசிலாட் சியோன், நெவ் ஷெலோம், கனடா பார்க், அனோவா ஆகிய இந்த பகுதிகளோடு மொத்தம் 11 இடங்களில் இப்படியான காட்டுத்தீ உச்சமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பெஞ்சமின் நெத்தனியாஹுவினுடைய அலுவலகம் என்ன சொல்றாங்கன்னா, ஜெருசலத்தில் நம்ம எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக காட்டுத்தீ பரவக்கூடும் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 நகரங்களில் இருந்து இன்றைக்கு காலையிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசாவில் அப்பாவி பொதுமக்களை நகர விடாமல் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அவர்களுடைய வீடுகளை அழித்து புல்டோசர் போட்டு மொத்தமாக நாசப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் வெறும் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக வெளியேறியிருக்கிறார்கள். 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்புகளில் இருந்த அத்தனை பகுதிகளும் அழிந்து போயிருக்கின்றன. 12 விமானங்கள் களத்திலே நின்று தீயை அணைக்க முயற்சி செய்கிறது. 10க்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகள் தேர்ந்து உதவிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் படுகிற பாடு பெரும்பாடாக மாறி இருக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள். அடுத்தவர்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டையே கைப்பற்றி வைத்துக் கொண்டு அந்த அப்பாவிகளையே இந்த நவீன காலத்தில் கூட கொன்று குவிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிக பெரும் சோதனையாக இறைவனிடமிருந்து கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.